யார் வள்ளல்? மகாபாரதத்தில் ஒரு கிளைக்கதை. பஞ்ச பாண்டவர்களில் ஒருவனான பீமசேனன் ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மாவிடம் தன்னுடைய அங்கலாய்ப்பை தெரிவித்தான். கர்ணனை எல்லோரும் வள்ளல் என்று புகழ்கிறார்கள். அவனைப் போல் என்னிடமும் பொருள் இருந்தால் நானும் நிச்சயம் வாரி வழங்குவேன் என்று கூறினான். இதை கேட்டு புன்முறுவல் பூத்த கிருஷ்ண பரமாத்மா அருகே இருந்த ஒரு மலையை தன்னுடைய அருளால் பொன்னாக மாற்றுகிறார். பீமனை நோக்கி, பீமா, இப்போது இந்த மலை உன்னுடையது. உன் விருப்பம் போல நீ வாரி வழங்கு என்று கூறி அங்கிருந்து நகர்ந்து சென்று விடுகிறார். பீமனும் பெரும் உவகையுடன் அந்த மலையை வெட்டி மக்களுக்கு வாரி வழங்கத் தொடங்குகிறான். ஒரு வாரம் சென்று கிருஷ்ண பரமாத்மா மீண்டும் அதே வழியாக வருகிறார். வரும்பொழுது பீமன் இன்னும் அந்த மலையை வெட்டி மக்களுக்கு வழங்கி கொண்டிருந்தான். அந்த மலையில் சிறிதளவு குறைந்திருந்தது. கண்ணனை கண்ட பீமன் அவரை வணங்கி, கண்ணா, இப்பொழுது என்னையும் எல்லோரும் வள்ளல் என்று புகழ்கிறார்கள் என்று கூறினான். இதை கேட்டு மீண்டும் புன்னகைத்த கிருஷ்ண பரமாத்மா அங்கு கர்ணனை வரவழைத்தார். அவர் கர்ணனை நோக்கி, கர்ணா, இந்த தங்கமலை இப்பொழுது உன்னுடையது. உன் விருப்பம் போல நீ வாரி வழங்கு என்று கூறினார். பீமனை அங்கிருந்து அழைத்துச் செல்கிறார். அவர்கள் செல்லும் பொழுது அவர்களை பின்தொடர்ந்து கர்ணனும் வந்து கொண்டிருந்தான். இதை கண்ட கிருஷ்ணர், கர்ணா, உனக்கு நான் மலையை மக்களுக்கு வாரி வழங்கும் பணியை விட்டு சென்றேனே, நீ எங்களை பின்தொடர்ந்து ஏன் வருகிறாய் என்று வினவினார். அதற்கு பணிவுடன் பதிலளித்த கர்ணன், கண்ணா, தாங்கள் சென்ற பின்பு ஒரு இரவலன் வந்து தன்னுடைய வறுமைக்கு வழி கேட்டான். அந்த மலையை அவனுக்கு தானமாக வழங்கிவிட்டேன். அதனால் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று பதிலுரைத்தான். இதை பார்த்து கொண்டிருந்த பீமசேனன் வாயடைத்து போய் நின்றான். பீமனை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா ஒரு மெல்லிய புன்முறுவலை பூத்தார். அந்த புன்முறுவலின் அர்த்தம் ஒன்றுதான். வள்ளல் தன்மை என்பது கொடுக்கும் பொருளால் அளக்கப்படுவது அன்று, கொடுக்கும் மனத்தால்.